தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா 3ஆம் வாரம் ஏப்ரல் 20ஆம் தேதி 2026ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில போனா நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எதுக்காக என்ன தேடுறீங்க? நானு நிறைய பல அரும் அடையாளங்களை செஞ்சேன், அதனால தேடுறீங்களா? இல்ல நீங்க உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டேன்ல, அதனாலதானா நீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. சரி, அப்படியே இருந்துக்கிட்டுமே, நாம ஏசப்பாவை என்ன பண்ணோம்? முழுமையா நம்பி அவரை நாம முழுமையா தேடணும். ஓகேங்களா? அவர் எங்க இருக்காங்க பாருங்க. மக்கள் அவர் எப்படி தேடி இருக்காங்க பாருங்க. டேய், இங்க இருப்பாரா? இல்ல அவர் அங்க இல்ல, அவர் படகுல போகல, நான் பார்த்தோம் அப்படின்றாங்க. சரி, அப்ப இங்க போயிருப்பாரா? அங்க இருப்பாரு, அங்க படகு அங்க நிக்குது, அங்க போலாம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஏசப்பாவை தேடுறாங்க. நம்மளும் என்ன பண்ணணும்? எங்கதான் ஏசப்பா இருப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உள்ளத்துக்குள்ள தேடி கண்டுபிடிச்சி இருக்கிற பாவத்தை எல்லாம் போக்கி நம்ம ஏசப்பாவை கண்டுகொள்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவே போல நன்றி மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.